ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன ரெசிபியோட வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸோடு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் சிம்பிளாக சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதை வந்து எண்ணெயில், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிக்சிங் வந்து கீ போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பசங்களுக்கு கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியாக வேணுன்னா போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம கடையில் காசு கொடுத்து, அவ்வளோ காசு கொடுத்து நம்ம இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் வச்சு சிம்பிளாக சூப்பராக ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம வந்து இதை வந்து சட்டுன்னு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக திரும்ப எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரௌனாக இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து தேவை அப்படின்னா க்ரன்ச்சியாக உங்களுக்கு வெங்காயம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக நீங்கள் வந்து கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா, ரொம்ப காரம் வேண்டாம். நமக்கு வந்து இந்த பச்சை மிளகா வந்து தெரியாது பசங்க இருக்கிறதுக்கு, வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை போட்டால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்சிகம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து ஏன்னா இது வந்து கொஞ்சம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 70% குக் ஆகிருக்கு. இதோடு நம்ம வந்து இந்த கேப்சிகம் போடணும். முன்னாடியே போட்டோன்னா ரொம்ப இந்த கேப்சிகம் அப்படியே கொஞ்சம் இதுவாகிடும், இருக்கிறதே தெரியாது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்லா சாப் பண்ணியிருக்க டொமேட்டோ போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு பெருசாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அது கூட வந்து கொஞ்சமாக இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சிடணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து இதை பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்பலாம் வேண்டாம், சிம்மில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுக்காமல் லைட்டாக தட்டி தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ரொம்பலாம் சேர்க்க வேணாம் இந்த இதுக்கு, சும்மா கொஞ்சமாக போட்டு மட்டும் போதும், ஒரு அரை ஸ்பூன் போதும். இதில் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மசாலா வந்து கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் வந்து கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மல்லிப்பொடி, இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக, அவ்வளோதான். சிக்கன் மசாலா வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது எல்லாமே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நம்ம வந்து இதோட வதக்கிடணும். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக போட்டு மூடி வச்சிடுறேன். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்காக மட்டும். அதுக்கப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி அப்படி வந்திருக்கும். மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்ப ஒரு கலரிட்டு இதோடு வந்து நம்ம வந்து ப்ரெட்டை ஆட் பண்ணுறோம். அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டு, இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் பெரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே போட்டு லிட் போட்டு மறுபடியும் மூடிடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சிடணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து சோயா சாஸ் கொஞ்சம், நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஊற்றி அதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ப்ரெட் மசாலா கிடச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ.